Welcome to kirthus kitchen. Friends, பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ பொங்கல் வந்தாலே கண்டிப்பாக நம்ம வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவரையும் நிறையா விதமான மாப் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8 மாதம் வரலாம் தான் மாப் வரும். ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காமிக்க போகிற ஒரு மாப் பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப் லாங் நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தரையை துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு டஸ்ட்டு எதாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அதுவும் சாதாரணமாக ஒரு 3 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு நம்ம சுத்தம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டைமில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். இந்த மாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஈவன் செவத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அங்கே கூட நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த மாப்போட ரேட்டு என்ன, அதை நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக ஒரு 2-3 வீடியோஸ்க்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பான்ஸை பற்றி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருந்தேன். அதாவது இந்த மேஜிக்கல் ஸ்பான்ச் தான். இது வந்து இதுவும் வந்து நம்ம கிச்சனில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு இந்த ஸ்பான்ச் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா சக் பண்ணி எடுக்கும். குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டிலலாம் இந்த ஒரு ஸ்பான்ச் நீங்கள் யூஸ் பண்ணனாலே போதும். ஏன்னா அவங்க அடிக்கடி எதையாவது கீழே கொட்டிடுவாங்க, பாலோ இல்லை மற்ற பொருட்கள் எதை கொட்டினாலுமே நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்பான்ச் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்க முடியும். கிச்சனில் இந்த ஸ்பான்ச் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் ஏன் இதை பற்றி ஷேர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நான் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கல, வேறு ஏதோ ப்ராடக்ட் தான் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஈவன் நானுமே போய் செக் பண்ணி பார்க்கும்போது வேறு ப்ராடக்ட் தான் காமிக்குது. பட் நான் அந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த 2 ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து இதுக்கான லிங்க் வந்து வேறு ஏதாவது ஆப்பில் இருந்தால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதோட ரேட் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய் தான் வரும். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போல் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்பான்ச் வந்து வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பான்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பான்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ஸ்பான்ச் தான் இது. இது பாருங்கள், ஆக்சுவலாக கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இன்னமும் தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. பட் நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணால் அந்த கலர் அழுக்கு மட்டும் அதில் எல்லாமே ஒட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்றபடி ஸ்பான்ச்சு சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே இது ஒரு வருஷம் போலவே வரும். தாராளமாக நம்ம வந்து கிச்சனில் வாங்கி இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இதோட லிங்க் வந்து நான் வேறு ஏதாவது அதில் ஆப்பில் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாப் பற்றி சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் மாப் அப்படின்னா அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேஜிக்கல் மாப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் இதே மாப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எங்கே தேடியுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தப்போ அங்கே இதை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்ததுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த மாப் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணும், எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து தெரியும். இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலுமினியம் ஸ்டிக் போல தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அதே மாதிரி இதை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய மாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஆனால் ஒரு 3 மாதம் இல்லைன்னா மிச்சம் போனால் ஒரு 4 மாதம் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்காது. பட் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வாங்கும்போது இதோட ரேஞ்ச் வந்து 550 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன்.
பட் இப்போலாம் கூட இன்னும் கம்மியாக கூட கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு தெரியல. பட் நான் ஆன்லைனில் லிங்க் இருந்தால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 550 இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும். க்ளீன் பண்ணுறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 லிட்டர் தண்ணியிலேயே நம்ம ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். தண்ணியில் நனைச்சா மட்டும்தான் இந்த இடம் வந்து சாஃப்டாக இருக்கும். தண்ணியில் நனைக்காம ட்ரையாக இருந்ததுன்னா இந்த இடம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் நம்ம கையை வச்சுலாம் புளியணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அழுத்தினாலே போதும். இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஃப்ளோரை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படியெல்லாம் தண்ணியை சக் பண்ணது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மணலோ இல்லை வீட்டில் இந்த முடி பொதுவாக டைல்ஸில் முடி கிடந்ததுன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். அதெல்லாமே சூப்பராக இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு 1/4 பக்கெட் அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக துடைச்சி எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இதில் நான் எப்பயுமே வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விடும் பார்த்தீங்கன்னா இந்த உக்கி பிராண்ட் தான். நான் ஆல்ரெடி கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம ஊற்றினாலே போதும். ஸோ இது வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு நுரையும் அதிகமாக வராது. ஆனால் டைல்ஸு எல்லா இடமும் வந்து பளிச்சுன்னு சுத்தமாக்கி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ தான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம கையிலலாம் வச்சு புளியணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே இருக்கக்கூடிய அந்த ரோலர் மாதிரி இருக்கிறது அதை வச்சு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த ஸ்பாஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ ஒரு டைம் நம்ம தண்ணியை நினச்சி ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியை ட்ரை ஆக்கிட்டு இனி நம்ம வந்து ஃப்ளோரை துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஃப்ளோரை துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமாக சிந்தாது. அதே மாதிரி மற்ற மாப்பை வச்சு நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த திட்டாக தெரியுங்களா, இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நான் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் மாப் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். நீங்கள் சும்மா அப்படியே வச்சு அந்த ரோல் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். ஸோ பாருங்கள் அந்த வித்தியாசம் தெரியுதுங்களா. நம்ம வச்சு லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கக்கூடிய தண்ணி அத்தனையுமே சுத்தமாக எடுத்துரும். ஸோ இதனால் உங்களுக்கு தண்ணி ஒரு வேளை கொட்டிக்கிட்டாலுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பொதுவாக இந்த நம்ம ஊதுபத்தியோ சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது நம்ம பருத்தி வைக்கும்போது அது ஏதாவது கீழே கொட்டிடுச்சு அப்படின்னாலும் நம்ம துணியை வச்சு துடைக்கும் போது அது மற்ற எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று மெயினாக இந்த மாதிரி முடி, அதுவும் இந்த டைல்ஸ் இருக்கக்கூடிய வீட்டை நம்ம நார்மல் மாப்பு வச்சு துடைச்சா இந்த முடி எங்கே பார்த்தாலுமே இருக்கும். அதை துடைச்சி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை தனியாக இப்போ குமிச்சு நம்ம எடுத்து தான் க்ளீன் பண்ண முடியும். பட் நீங்கள் இந்த மாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முடியிலேருந்து எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த மாப்போட ஒட்டிட்டு வந்துடும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ முடி இருந்தாலும் சரி அது அப்படியே அந்த மாப்லேயே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் குமிஞ்சு அந்த முடியை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த போட்டிருந்த முடி அந்த மணல் மாதிரி இருந்தது எல்லாமே சுத்தமாக எடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைம் அந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அந்த ரோலர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு ஸ்பாஞ்சும் சரி, நான் சொன்ன அந்த மேஜிக்கல் மாப், இந்த 2 பொருளும் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். வரப்போகிற பொங்கலுக்கும் சரி, நீங்கள் எப்போவுமே வீட்டை வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கிடைச்சா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.